இதெல்லாம் யதார்த்தமா நடக்குதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்குமா? நீங்க சொல்லுங்க சாமி. இந்த பிரபஞ்சத்துல ஒரு இலை துளிர்ந்தாலும் சரி, அந்த இலை உதிர்ந்தாலும் சரி, அது தானா நடக்கலைன்னு நான் நம்புறவன். இங்க பூஜை ஆரம்பிச்சதுல இருந்து கருவண்டுக படையெடுத்து வந்தது. அடுத்த பூஜைக்கான சுமங்கலி பெண் வழிமாறி போனது. மனநலம் பாதிக்கப்பட்டவர் வந்து கலாட்டா பண்ணது. எத்தனை தடைகள்! ஆனா இந்த தடையெல்லாம் யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல. கெட்டதுலையும் ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி அத்தனை இடைஞ்சலையும் தாண்டி பூஜையை நல்லபடியா முடிச்சிருக்கோம். அது ஒண்ணுதான் ஆறுதல். இவ்வளவுக்கும் துர்காவுக்கு சாபம் கொடுத்த முனிவர் தான் காரணமா இல்ல நம்ம எதுவும் பூஜையில தப்பு பண்ணிட்டோமா? காரணத்தை என்னால யூகிக்க முடியல அசோக். இங்க நடக்கிற எல்லாமும் அந்த அம்மனுக்கு தான் வெளிச்சம்.